கனகபுரியம் ஐயா வணக்கம். இந்த முதல் இந்த கலையில தான் நம்ம சந்திக்கிறோம் அல்லவா? முருகா, பெரிது பெரிது புவனம் பெரியது, புவனம் பெரியது. இந்த புவனத்தை படைத்தவன் நான்முக தேவன். ஆமா, நான்முக தேவனோ விஷ்ணுனுடைய தொந்தி தொப்புளில் உதித்தவன். விஷ்ணுவோ பார்க்கடலில் பள்ளி கொள்பவன். ஆமா, பார்க்கடலோ குருமுனிவனுடைய கமண்டலத்தில் அடக்கம். அந்த கமண்டலம் இருக்கின்றது. அந்த கமண்டலமோ இதோ பெருத்த பூமி இருக்கின்றது அல்லவா? இந்த பூமியினுடைய ஒரே ஒரு திருத்துளி மண். ஆமா, இந்த பூமியோ 1000 பணாமுடி கொண்ட ஆதிசேஷனுடைய ஒரு தலை பாரம். ஆதிசேஷனோ பார்வதியுடைய துண்டு விரல் மோதிரம். பார்வதியோ சிவனுக்கு அடக்கம். அடக்கம். சிவன் யாருக்கு அடக்கம்? இதோ இந்த கொளத்தூர் நன்னகரத்திலே அமர்ந்திருக்கின்றார்களே, எப்படிப்பட்ட சபை இது? மகாலட்சுமி கடாட்சம் ஒரு சபை. மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. ஆமா, இதில் எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை
ஆசான்கள் இதில் அமர்ந்திருக்கின்றார்கள் அர்த்தம் அல்லவா? அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆசானு தான். ஆசான்கள். ஆமா ஆ? ஆமா ஐயா. இப்படிப்பட்ட பெருத்த சபையின் முன்னதாக ஆ, இந்த அடியேன் திருவன் தரித்திருக்கக்கூடிய வேடம் ஏதாகிலும் விளக்கம்? ஐயா ஆ. எனக்கு தெரியும். என்னுடைய ஆ, இந்த என்னுடைய வாயினாலே. ஆமா சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆ. குரு பெரியவருக்கு தெரியுற மாதிரி எல்லாம் தெரியும், விளக்கமா சொல்லுப்பாங்களா? நான் யார் தெரியுதா? கணபாபுரி பட்டணத்தை கனகாபுரி பட்டண ஜகத்தோடு பரிமாணம் கணபாபுரி பட்டணத்தை ஆ. தபத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய ஆ. கனகமகாராஜன் என்று கனகமகாராஜனுக்கு மைசூருக்கு என்னய்யா இவ்வளோ நேரம் கட்டினா அவங்களே சேவ் போடுறாங்க, ஒரு கெட்டிக்காரும் ஒரு சேவ் போட மாட்டாங்க ஐயா. தள்ளுபடி பண்ணுவாரு. மகாராஜா பண்ணுவாரு. உனக்கு ஜெய நான் மட்டும் நான் எனக்கு இப்ப நீங்க சேவ் போடலன்னா காலையில உங்களுக்கு கஞ்சி கால் பண்ணுவீங்க. கட்டிக்காரனுக்கு ஜெய போடலாம்னா ஜெய போடுறீங்க. இந்த கணபாபுரி பட்டணத்தை நான் அரசாட்சி செய்கின்ற தருணத்திலே எப்படி நான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்படி தெரியுமா? அடங்காவும் புலியும் ஒன்றாய் எப்படி அரசாட்சி செய்கிறேன் இதாகிற விளக்கம்? எப்படி என்றால் ஆடு ஆடு புலி இது இரண்டும் ஒற்றுமையாக ஒரே குட்டையில் இது நீ ஏதாயிலும் பார்த்தது உண்டா? அது கல் இருக்கு. வரல தானே கேரளா